ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாயில் எக் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். முதல்ல 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை அவிச்சிக்கலாம். அவிக்கணுன்னா எப்படி தெரியுமா, நான் குக்கரில் தான் அவிக்க போகிறேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு இதுக்கு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனு உப்பு சேர்த்திக்கிறேன். நம்ம எக்கு பாயில் பண்ணும்போது உப்பு சேர்த்திக்கிட்டோன்னா மேலே இருக்கிற ஓடு சீக்கிரமாக க்ளீனாக வந்துடும். இது குக்கர் மூடி இப்போ நான் ஒரு 3 விசில் வர வரைக்கும் மூடி வச்சு பாயில் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா பாருங்கள். உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன், தனியா எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் மிளகு எடுத்திருக்கேன் பாருங்கள். வரமிளகா ஒரு 4-5 எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு தோல் உரிக்காமல் இருக்கணும், ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இது நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் இவ்வளோ மசாலா எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு வேணும்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கூட சரி, அதிகமாக சேர்த்து நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மந்த்துக்கு வரும். இதை என்னென்ன செய்யலைன்னா எக் பாயில் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம், ஃப்ரைட் ரைஸ்லேயும் பண்ணிக்கலாம். எதில் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். அருமையாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதை ஒவ்வொன்றா மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நான் எக் பாயில் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சமாக லைட்டாக ஹீட் ஆன உடனே நம்ம ஒவ்வொரு பொருளாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய தீய விட்டுறாதீங்க. கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாவே போதும். பாருங்கள், முதல்ல நான் பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை, உளுந்து சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் தனியா போட்டுக்கலாம். ஏன்னா இது கூடயே மிளகு தனியா போட்டால் தீஞ்சிடும். பாருங்கள், இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ இது அரைக்கும்போது இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா வறுக்கும்போது அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். நான் இதுக்கு மசாலாவுக்கு தேவையானது மட்டும்தான் நான் சேர்க்குறேன். பாருங்கள், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, இது ஃபுல்லாக சேர்த்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மசாலாவும் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எக்கும் பாயில் ஆகி அது மேலே இருக்கிற ஓடு க்ளீன் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், பேன் ஹீட் ஆகிடுச்சு. இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், முட்டை போட்டாச்சு. முட்டை நல்லா கலர் கொஞ்சமாக லைட்டாக சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம முட்டை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துருக்கேன், மசாலாவும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துறேன். ஏன்னா கடைசியில் இதில் கொஞ்சமாக சாதம் போட்டு பெரட்டி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். வாசனையும் நல்லா கம்மன்னு இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் மறுபடியும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நான் எக் பாயில் பண்ணேன்னா இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட்டான டிஷ்ஷு. மசாலா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
பாருங்கள், பேன்லேருந்து முட்டை இந்த பாக்ஸுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மசாலா இருந்தது பாருங்கள், ரைஸ் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் டிஃபன் பாக்ஸு கூட கொடுத்து அனுப்பலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்தி கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.